Students, good morning to all. Today class is social. The topic is Unit 1 Source of Medieval India. இடைக்கால அரசு. ஸோ அங்கென்ன ஆதாரங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ yesterday class I will talk about the introduction source. Source means two types of source, primary source and secondary source. So next one is inscription. ஸோ inscription தான் என்ன அப்படின்றது கல்வெட்டுகள். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வேரியஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் கிஃப்டட் பை த சோலா கிங் ஆர் நோன் ஃபார் த இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட்ஸ் தே ஆர். ஸோ என்ன அப்படின்னா சோழர்கள் காலத்தில் வந்து நிறைய வேரியேஷன் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் இருந்தது. அதுக்கான நிலங்களுக்கான கிஃப்டட்ஸ் இருந்தது. அதை வந்து கல்வெட்டுக்கள்லையும் காப்பர் பிளேட்ஸ் செம்பு தகடுகள்லையும் எழுதி வச்சாங்க. அது என்னென்ன அப்படின்னா காப்பர் பிளேட்ஸ் கிராண்ட் விச் வேர் ட்ரீட்டட் ஆஸ் legal document has significant source value. The Islamic Persian participate and the relatively high court of copper plates made palm leaf and paper cheaper alternative from 13th செஞ்சுரி ஆன்வர்ட்ஸ். ஸோ காப்பர் பிளேட் அப்படின்றது வந்து செம்பு பட்டயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என்னென்னா ஒரு லீகலான டாக்குமெண்ட், அவங்களுக்கு முழு ஆதாரமான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து அவங்களோட வேல்யூ. அதே மாதிரி முஸ்லீம்களும் பெர்ஷியன்களும் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க. என்னென்னா ஹை காஸ்ட்டில் வந்து காப்பர் பிளேட்டில் வந்து வாங்குறது ரிலேட்டிவாக வந்து வாங்குறது கூட பாம் லீஃப் பனை ஓலையில் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் சீப்பர் பேப்பர்ஸில் வந்து ஆல்டர்னேட்டிவாக 13ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். Several copper plates grant issue during the later Chola period. 10th and 13th record gift to the individual. ஸோ என்ன அப்படின்னா copper plates grants the issue during the Chola period. 10th to 13th record gift of individual breast of teachers who were Hindus, Buddhists or Jainis or to the persons of eminence. Both the giver and the receiver are very elaborated descriptions. By contrast, most stone inscriptions differ in their content. In stone inscription, the beneficence of a donor is recorded. The major focus is upon the giver. Tiruvalangudi plates of Rajendra Chola I1 and the anvil plates of Sundara Chola are notable example. Uttaramerur inscription in Kanchipuram district provides details of this way in which the village administration was conducted. Several copper ஸோ என்ன அப்படின்னா நிறைய காப்பர் பிளேட்ஸ் வந்து இருந்தது, செம்பு பட்டயங்கள். இது வந்து என்னென்னா லேட்டர் சோழா பீரியட், பிற்கால சோழர்களுக்கு 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து அவங்களோட ரெக்கார்டாக வந்து இருந்தது. ஒவ்வொரு மதகுருகள், டீச்சர்ஸ், அப்புறம் வந்து இந்துக்கள், புத்தங்கள், அப்புறம் ஜெயினிஸ், சமணர்கள், இவங்க எல்லாமே இதில் வந்து முக்கியமான அவங்களோட எவிடன்ஸ் எல்லாமே இதில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவங்க கொடுக்கவும் ஆரம்பித்தாங்க, பெறவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து எழுதப்பட்டிருந்தது. ஸோ கல்வெட்டுக்களில் வந்து என்ன அப்படின்னா யார் யார் வந்து பணம் வந்து கொடுத்தாங்க, ஸோ அந்த ரெக்கார்டு அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆணுச்சு அந்த ரெக்கார்டு எல்லாமே வந்து கல்லில் வந்து பொறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருவலங்குடி அப்படின்ற பிளேட்ஸில் வந்து ராஜேந்திர சோழரை பற்றியும் அன்பில் பிளேட்ஸில் வந்து சுந்தர சோழர் பற்றியும் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து அது எங்கே இருக்குது, உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து எப்படி நிர்வாகம் பண்ணாங்க, கிராமங்களை எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்ற கான்டென்ட் வந்து அதில் எழுதியிருக்கு. ஸோ இது வரைக்கும் ஆர் யூ கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் மானுமெண்ட்ஸ் அப்படின்னா நினைவு சின்னங்கள். டெம்பிள்ஸ், பேலஸ், மாஸ்க்யூ, டோம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினாஸ் அண்ட் மினட்டர்ஸ் ஆர் கால்ட் பை த கலெக்டிவ் நேம் ஆஃப் மானுமெண்ட்ஸ். ஸோ என்ன கோயில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், அப்புறம் மினாஸ், உயர்ந்த இது எல்லாமே என்ன அப்படின்னா மானுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். The Sultans of Delhi introduced a new types of architecture. The monuments they built had arches, domes and minarets are the main features. The inscription in this monument contained rich information
which can be used to contest history. The medieval Khajuraho monuments, Madhya Pradesh, and temple in Konark, Odisha, and Dilwara, Mount Abu, Rajasthan, and constitute valuable source of understanding the religions centered cultural evaluation in northern India. Temple in Tanjavur, Brihadishwara, Gangaikonda Cholapuram, and Dharasuram symbolic the manufactured structure the later Chola built in Tamil Nadu. Vitala and Virupaksha temple in Hampi similarly speak on the contribution of Vijayanagar ruler 15th century. ஸோ என்ன அப்படின்னா மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள். ஸோ இந்த நினைவு சின்னங்கள் ஃபஸ்ட்டு சுல்தான் டெல்லி சுல்தானாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த ஆர்கிடெக்சர் கட்டிட கலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மானுமெண்ட்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்ச்சஸ் வந்து இருந்தது. அப்புறம் டோம்ஸ் கல்லறைகள், மினாட்டா இதெல்லாம் மெயினான ஃபெதர்ஸாக வந்து இருந்தது. இந்த கல்வெட்டுக்கள் வந்து மானுமெண்ட்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வரையறுத்துருக்காங்க. ஸோ அந்த மானுமெண்ட்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி கட்டினாங்க, அதோட வரலாறுகள் என்ன அப்படின்றத வந்து கல்வெட்டுக்களில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேடுவலில் கஜுராஹோ மானுமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கஜுராஹோ மத்திய பிரதேஷில் இருக்குது, கோனார்க் டெம்பிள் வந்து ஒடிசாவில் இருக்குது, மவுண்ட் அபு வந்து தில்வாரா அப்படின்ற கட்டிடக்கலை வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இது எல்லாமே முக்கியமாக ரிலீஜியஸ் சென்டராக இருக்கக்கூடிய நார்த் இந்தியா கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில், அதோட நேம் என்ன அப்படின்னா பிரகதீஸ்வரா, இது சொல்லலாம். அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது எல்லாமே சோழர் காலத்தில் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட கோயில்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்களும் ஒரு நினைவு சின்னங்கள் தான். அதே மாதிரி விருபக்ஷா டெம்பிள் விட்டல் ஹம்பியில் இருக்கக்கூடிய விருபகா டெம்பிள் வந்து விஜயநகர் ரூலரோட கான்ட்ரிபியூஷன், அவரோட அர்ப்பணிப்பு அப்படின்னு கூட அதை வந்து சொல்லலாம். இது வந்து 15ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாத குவால் உலா இஸ்லாம் மசூத், மோத்தி கி மஸ்ஜித், ஜமா மசூத், ஃபிதபூர் சிக்கிர் தர்கா, all in around Delhi and Sarminar, Hyderabad are the important mosque belongs to the medieval time. இந்த இடைக்கால இந்தியாவில் வந்து இது எல்லாமே வந்து முஸ்லீம்களுக்கான முக்கியமான தொழுகை தலமாக வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து இவங்களுக்கு இடைக்கால இந்தியாவில் வந்து இது முக்கியமானதாக வந்து இருந்தது. The forts of historian important as Agra Fort, Chittor Fort, Gwalior Fort and Delhi Red Fort, while the fort Daulatabad, Aurangabad and Firozika Kota Delhi, Palace in Jaipur, Jaisalmer and Jodhpur significance the greatness of this Rajput dynasty. They widely enormous powers for these places Kutubinar and Alia Dalwas, the tombs of Iltutmish, Balban and all the Mughal rulers or the other promoting structures recognized as valuable source of information. Cities in a range such as Faizabad and Daulatabad in North India and Hampi in South India remains rich respective of this history of medieval இந்தியா. ஸோ அதுக்கடுத்த ஃபோர்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் வந்து எங்கே இருக்குது, ஆக்ரா ஃபோர்ட் இருக்குது, சித்தோர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட் அண்ட் டெல்லி ரெட் ஃபோர்ட், இது எல்லாமே ஃபோர்ட்ஸ் தான், கோட்டைகள் தான். அதே மாதிரி தௌலதாபாத்தில் இருக்கக்கூடிய அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய தௌலதாபாத், டெல்லியில் இருக்கிற ஃபெரோஸ் கோட்டா, இது எல்லாமே முக்கியமான அரண்மனை போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெய்ப்பூர் பேலஸ், ஜோதாக்பூர் பேலஸ், ஜெசிமல் பேலஸ், இது எல்லாமே ராஜபுத்திரர்களோட ஒரு ராஜ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி குதுப்பினார், அல்பெர்தா, இது எல்லாமே வந்து இல்துமிஸ்தோட தோம்ஸு, பால்பனோடது, மொஹல் ரூலரோடது, இது எல்லாமே வந்து வேல்யூபனான ஒரு ஆதாரங்கள் அல்லது இன்ஃபர்மேஷன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிட்டிஸில் இருக்கிற ஃபெரோபாத், துக்லதாபாத், இதெல்லாம் நார்த் இந்தியாவோட எடுத்துக்காட்டுகள். ஹம்பி வந்து சவுத் இந்தியாவோட எடுத்துக்காட்டு. இதுதான் வந்து மேடுவல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் யூ கிளியர்? ஓகே, எனி டவுட்? Okay, I will give the homework and write it. The homework is
So describe the different types of coin introduced by the ruler of Delhi Sultan. This is the homework, and write it and send me in your WhatsApp group. Thank you.